ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு பண்ணோம் திஸ் இஸ் எஃபி சினிமா கதை. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தே கால் ஹிம் ஹோஜி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சுஜித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இவர் ஏற்கனவே ப்ரொடியூஸாக டைரக்ட் பண்ண படம் சாகோ. அந்த படம் எப்படிப்பட்ட படம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த படத்தோட இவரோட ரெண்டாவது படம் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கேப்க்கு அப்புறம் அவர் பண்ணுறாப்புல. இந்த படத்தில் நடிச்சிருக்க பவன் கல்யாண், பிரியங்கா மோகன், அர்ஜுன் தாஸ், அப்புறம் வில்லனா நடிச்சிருக்க இம்ரான். அவர் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காப்புல. சரி, இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் இருக்குது, பட்டு கதையே இல்லாமல் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ண இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா தே கால் ஹிம் ஹோஜி. பவன் கல்யாண் வந்து ஒரு யாஷுக்கா, அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா யாஷுக்காவும் இருக்காப்புல, அதே பக்கம் கேங்ஸ்டராகவும் இருக்காப்புல. அவர் தான் லைஃப்பில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அதை ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் சில பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் அவர் திரும்பி எப்படி வந்து அவங்கள ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் சர்வீஸுக்கு மட்டும் கிரியேட் பண்ண ஒரு படமாக தான் இந்த ஓஜி படம் இருக்குதுன்னு சொல்லலாம். பவன் கல்யாணோட இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவரோட ஸ்லோ மோஷனில் படத்தில் பில்டப் இருக்கலாம், ஆனால் படமே ஒரு பில்டப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஓஜி. பவன் கல்யாண் இன்ட்ரோ ஆகலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ட்ரோ ஆகிக்கிட்டே இருக்காப்புல. ஸ்லோ மோஷன் படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் இந்த படத்தில் அதிகமாகவே நீங்கள் ஸ்லோ மோஷன் நீங்கள் ஹெவியாக பார்ப்பீங்க. இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தமனோட மியூசிக், அந்த பிஜிஎம் சூப்பராகவே இருந்துச்சு. மியூசிக் என்னதான் டல்லாக இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவர் மட்டும் இந்த ஓஜி படத்தில் இல்லைன்னா படமே வேஸ்ட்டு தான். ஸோ தமன் கொடுத்த ஒர்க்கை நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. பிஜிஎம்ஸ் மட்டும் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ரவி கே சந்திரன், ரொம்ப ஃபேமஸான ஒரு சினிமோட்டோகிராஃபர். அவர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லணும்னா ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பவன் கல்யாண் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபியில் எவ்வளோ நம்மளை என்கேஜாக ஒரு கூஸ் பம்ப்ஸாக பார்க்க முடியுங்கிற அளவுக்கு ரவி கே சந்திரன் அந்த சினிமோட்டோகிராஃபியில் பின்னி எடுத்திருந்தாப்புன்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தில் நடிச்சிருக்க பவன் கல்யாணுக்கு வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காப்புல, ஆனால் அர்ஜுன் தாஸுக்கான பெரிய ஒரு ஸ்கோப் இந்த படத்தில் அதிகமாகவே இல்லை. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பிரியங்கா மோகன் இருக்காங்க, பிரியங்கா மோகன் போட்டு படத்தில் இருக்காங்க, பட் அவங்களுக்கு கம்மியான ஸ்பேஸ் தான், ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் கொடுத்த ஸ்பேஸு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பிரியங்கா மோகன். குட். படத்தில் நிறைய விஷயங்கள், கதைக்களமே இதுதான் பேசிக்கான ஒரு கதைக்களம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதான் இந்த படத்தோட பேசிக்கான கதைக்களம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது 3 படத்தை நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. அது என்ன படம்னா குட் பை டக்லி, பாஷா, அடுத்தது இந்த ஓஜி. இந்த 2 படங்களையும் நீங்கள் வந்து அதிகமாக பார்ப்பீங்க. பாஷாவில் இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக்கும் இதுக்குள்ளே செட் ஆகும். குட் பை டக்லியில் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே செட் ஆகும். மொத்தம் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் அதிகமாக வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார்கிட்ட இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. லோகேஷ் கனகராஜ் படத்தில் அந்த ரெட்ரோ சாங் எல்லாமே இருக்கும்ல, அதே இந்த படத்தில் அவங்க அதே டெம்ப்ளேட்டு இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். படத்தில் வந்து கதை எங்கேயுமே சுவாரஸ்யமாக கொண்டு போகலை, அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இது முழுக்க ஃபேன்ஸுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்த தே கால் ஹிம் ஹோஜி இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறையா எப்படி சொல்லணும்னா ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த படத்தில் ஏதோ புதுசாக பண்ணியிருக்க போகிறாப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு ஷாகோன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல சுஜித், அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. சரி, ஓகே. ஷாகோ ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஆவரேஜான படம். சரி, அவர் 2வது படம் ஒரு நல்ல பெஸ்ட்டாக கொடுப்பாப்பிங்க அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் பில்டப் இருக்கலாம், ஆனால் படம் ஃபுல்லாகவே பில்டப்னால் அது இந்த ஓஜி படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ படம் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் குட் பை டக்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் இந்த ஒரு பக்கம் மாஸ் மூமெண்ட்ஸு, பில்டப் மூமெண்ட்ஸு இதெல்லாம் 2 இருந்தாங்க கூட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது கொஞ்சம் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அஜித் சார் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் பண்ண படமாக இருந்துச்சு ஜிபிஓ. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் கொடுக்குற பேரில் அடிக்கடி பில்டப்புங்க.
வந்தாலும் பில்டப்பு, போனாலும் பில்டப்பு, ஃபைட் பண்ணாலும் பில்டப்பு, பேசினாலும் பில்டப்பு, உட்காந்தாலும் பில்டப்பு, நடந்தாலும் பில்டப்பு, கத்தி எடுத்தாலும் பில்டப்பு, பில்டப்பு 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 தான் படமே. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையே பெருசாக எங்கேயும் சுவாரஸ்யம் படுத்துதுன்னு தான் நான் சொல்வேன். அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் இருக்காப்புல. சரி, அவருக்குன்னா ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுட்டாங்க. பிரியங்கா மோகனையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. முக்கியமாக இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காப்புல. அவரோட கேரக்டரும் ஒரு எப்படி சொன்னால் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். அவரோட கேரக்டர்னு பில்ட் பண்ணி நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ அவருக்கான ஒரு கேரக்டர் ரீசெண்டாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, பிரகாஷ் ராஜோட கேரக்டர். எப்போவுமே ஒரு படத்துக்கு ஒரு வில்லன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டாக இருப்பாப்புல. பார்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் வில்லன் அப்படிங்கிறது வந்து அதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. வில்லன் இருக்காப்புல, ஆனால் அவர் எதுக்கு இருக்காப்புல, ஹீரோக்காக ஒரு என்ன விஷயம் அதை ஆப்பனண்ட்டாக பண்ண போகிறா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் அதிகமாக எதுவும் காமிக்கலை. அதில் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். அவர் பாட்டுக்கு பாலிவுட்டில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஜாலியான படம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இப்ரான். அவர் இந்த படத்தில் சரியாகவே யூஸ் பண்ணலாம். அதான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாண் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு மட்டும்தான் அவங்க ஃபுல் ஃபோக்கஸாக கொடுத்து இந்த படத்தை அவருக்காக எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்காக இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த படம் ஒரு ஃபேன்ஸுக்கான படம் மட்டும்தான். இது வந்து சினிமா ஆடியன்ஸுக்கும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படமே கிடையாது. ஒன்லி வாட்சிங் ஃபார் ஃபேன்ஸ், அவ்வளோதான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஃபேன் சர்வீஸாக அந்த படம் எடுத்து கொடுத்துருக்காப்புல சுஜித். தே கால் இம் ஓஜி இந்த படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத அதிகமாக நம்புகிறேன். நீங்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் ஒன்று செஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.